ஸோ மேக வெடிப்பு அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல 100 மில்லிமீட்டருக்கு மேல 1 ஹவருக்குள்ள மழை பெஞ்சிச்சுன்னா அது கரெக்ட். பர்ஸ்ட். எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல? 20 to 30. எஸ், 20 to 30. ஓகேவா? 20லேருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்புல 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பொழிவு ஏற்பட்டால் அதை தான் வந்து கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் அந்த வெள்ளம் எல்லாம் மழை பயங்கரமா பெஞ்சு அந்த வெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ இந்த உத்தரகாண்ட்லலாம் அதுதான் நடக்கும், ரிஷிகேஷ். ஸோ அங்கெல்லாம் இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறதுனால தான் வருஷம் அந்த வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் ஸோ எத்தனை வருஷம் சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க? 2 இயர்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் தமிழ் கனவு திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 2023 February. 2023 February 3ல தொடங்கியிருப்பாங்க. கல்லூரி மாணவர்கள்ட்ட தமிழ் மரபு, தமிழர் பண்பாடெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கானது. தமிழ்நாட்டுல நீலகிரி வரையாடுகள் இப்போ எவ்வளவு இருக்கு? கரண்ட் 1364 நீலகிரி வரையாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எந்த ஆப் மூலமா கணக்கிட்டாங்க? வருடை அப்படிங்கிற ஆப் மூலமா கணக்கிட்டு இருப்பாங்க. வருடை அப்படிங்கிறது நீலகிரி வரையாட்டுக்கு நமக்கு இதுல சங்க இலக்கியத்துல கொடுக்கப்பட்ட பேரு. ஓகே, ஸோ நீலகிரி வரையாடு திட்டம் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2022 டிசம்பர்ல வந்து நான் சொல்லவா 2022 டிசம்பர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2023ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன டேட்ல? அக்டோபர் 7. எஸ், அக்டோபர் 7ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுல நீலகிரி வரையாடுகள் ஆனைமலை புலிகள் காப்பகத்துல எவ்வளோ % இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 42% வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசிய ராட்சத ஆவை அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் அந்த யார அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? நாகாலாந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015ல தான் நமக்கு முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஃபர்ஸ்டா கொண்டு வந்தது இப்போ ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986. அதுக்கப்புறம் 2000ல அமெண்ட்மெண்ட், 2015ல அமெண்ட்மெண்ட், 2021ல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏன் இத்தனை இருக்கும்போது 2015 மட்டும் நமக்கு சொல்றோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன் சொல்றோம்? அந்த ஹீனஸ் கிரைம், அந்த 18 வயசுக்குள்ள இருக்கவங்க தப்பு, ரொம்ப சிவியரான தப்பு பண்ணாங்கன்னா ஹீனஸ் கிரைமா இருந்தா அடல்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். எஸ், கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த 2015 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் எல்லாம் நமக்கு சொல்லப்படும். போக்சோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2012. அமெண்ட்மெண்ட் 2018ல. ஓகே. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும்? 2015ல பாரிஸ்ல நடந்த இதுல வந்து இது பண்ணி 2016ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? குருகிராம், ஹரியானா, குருகிராம்ல வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 120+ மேல கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் இன்ஸ்டால போட்டிருப்பீங்களே, நம்ம தேர்டா இருக்கோமா இல்ல செகண்டா இருக்கோமா? சோலார் தேர்ட் பிளேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பரீட்சா பே சார்ச்சா அப்படிங்கிறது என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னது இது? 2018ல கின்னஸ் உலக சாதனை.
மன ம் இருத்தம் ஓகே இல்லாம கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2020 எஜுகேஷன் பாலிசி. ம் அதானே மேம்? ஓகே அதுதான் ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து இது இதில் வந்து வருஷம் வருஷம் யார் ஸ்பீச் கொடுப்பாங்க? எஜுகேஷன் மினிஸ்டர். மோடிஜி. மினிஸ்டரா? மோடிஜி ஓ, வந்து அந்த இது எக்ஸாமுக்கு முன்னாடி பரீட்சைக்கு இது போறதுக்கு பண்ணுவார். முன்னாடி அந்த எக்ஸாமுக்கு போவாங்களே எஸ் அதுவா? கான்ஃபிடன்ஸ் அதேதான் கொடுக்கறதுக்காக பேசுறாங்க. பேசுவார்ல, அதுதான் இந்த பரீட்சா பே சாட்சா அப்படிங்கிறது 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹிரோஷிமா டே. இது எப்போ? ஆகஸ்ட் ஆகஸ்ட் 6 எஸ் ஆகஸ்ட் 6 1945. நாகசாகி டே ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 1945. ஹிரோஷிமால என்ன பாம்பு, நாகசாகி என்ன பாம்பு? லிட்டில் பாய், நாகசாகில ஃபேட் மேன். எஸ் ஹீரோஷிமால பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய், நாகசாகில ஃபேட் மேன் அப்படிங்கிறது. ஸோ ஹீரோ வந்து சின்ன பையனாக இருப்பான் இல்லையா, ஸோ அதனால லிட்டில் பாய். ஸோ நாகசாகி அப்படி நாகம் வந்து பெருசாக இருக்கும், அதனால ஃபேட் மேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மலைப்பாம்பை ஞாபகம் வச்சுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் 1 மெகாவாட் மேக் இன் இந்தியா பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே வந்து அமைச்சிருப்பாங்க? குஜராத்ல கான்மலா. எஸ் காண்ட்லா, குஜராத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். காண்ட்லா ஓகேவா அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2025 குடியரசு தின விழாக்கு சிறப்பு விருந்தினரா யார்? இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. எஸ் பிரபாவோ சுபியாண்டோ. எக்கோ எனக்கா மேம்? ஆமா சிஸ்டர். மேம் உங்க வாய்ஸ் எக்கோ ஓகே. ஸோ பிரபாவோ சுபியாண்டோ. ஓகேவா? பிரபாவோ சுபியாண்டோ. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவோட அதிபர். இவங்க தான் 2025 ரிபப்ளிக் டேக்கு சிறப்பு விருந்தினர். 2026க்கு யார் வந்திருப்பாங்க? யூரோப்பியன் யூனியன் அந்த 2 பேர் வந்திருப்பாங்க. அன்டோனியோ உர்சுலா வாண்டர் லேயனும் அன்டோனியா கோஸ்டாவும் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? உர்சுலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கோ அடிக்குதா? இல்ல இப்ப அடிக்கல. இல்ல இப்ப அடிக்கல. ஓகே. ஸோ உர்சுலா. ஓகேவா? உர்சுலாவும் அன்டோனியாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? சைனா. ஷாங்காய் சைனால வந்து இருக்குது. இந்தியால முதல் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு குஜராத்ல ஜாம்நகர்ல வந்து எடுத்திருப்பாங்க. சோ நிலவுக்கு மனிதர்களை தரையிறக்க இந்தியா எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க? 2040ல டார்கெட் வச்சிருக்காங்க. 2040. சோ பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எப்போ? 2035ல வச்சிருப்போம். 36 1.5 ட்ரில்லியன் எக்கானமி. ஆமா, அது தமிழ்நாடு. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் எப்போ? 2023. எஸ் 2023. இதுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க? 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணனும். 2030க்குள்ள 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதா டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதோட முதல் மையம் எங்க அமைக்கப்பட்டிருக்கும்? விசாகப்பட்டினத்துல அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரவாசி பாரதிய திவாஸோட எத்தனையாவது மாநாடு ஒடிசால நடந்துச்சு? 18வது மாநாடு. 18th மாநாடு. இந்த நேஷனல் சிம்பல் ஆக்ட், தேர்தல் சின்னம், அந்த எலெக்ஷன் சிம்பல் ஆக்ட் எப்போ? 1968. 1968. ஓகே. இந்த பிரவாசி திவாஸ் இருக்குல்லக்கா, அதுக்கு ஏதோ இப்ப ஏதோ அவார்டு ஏதோ பேர் மாத்திருக்காங்களா, இல்ல ஏதோ விருது கொடுக்குறாங்கன்ற மாதிரி பார்த்தேன். அது சரியா ஞாபகம் இல்ல. ஓகே. எந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியா? ஓகே சார், நான் அது என்னன்னு பார்த்து சொல்றேன். நான் இன்னும் பார்க்கல, பார்த்து சொல்றேன். ஓகே. இதுலயே சம்மான் அவார்ட்னு கொடுத்திருக்கீங்களா? அதுதான் அடுத்தது கேட்க வந்தேன். ஸோ பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகள் யாரு கொடுப்பாங்க?
பிரசிடென்ட். அதான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள். எஸ், பிரசிடென்ட் வந்து கொடுக்கக்கூடியது, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணாங்க? முருகானந்தம் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம். ஸோ இப்போ யார் சீஃப் செக்ரட்டரி? சாய்குமார். சாய் சாய் சாய்குமாரா? சாய்குமாரா? ஆமா, அவர் தான் நினைக்கிறேன். யாரு மேம்? யாராவது சொல்லுங்க. சாய்குமார் சாய்குமார். சாய்குமார் தானா? 6 monthsக்கு நீதிப்பார் கூட சொன்னாங்க. ஆமா. ஓகே, சாய்குமார், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அயலக தமிழர் தினம் எப்போ? ஜான் 12ஆம் தேதி. ஜான் 12. எஸ், ஜனவரி 12ஆம் தேதி. இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? 12 years. 12 years ஒன்ஸ் நடக்கும். மொத்தம் எத்தனை நாட்கள் நடக்கும்? 45 days. 48. 45 45 நாட்கள் வந்து நடக்கும். பிரயாக்ராஜ், யூபியில. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் 4 டிபார்ட்மெண்ட் இடத்துலயும் என்னமோ நடக்கும்ல மேம்? இல்லையா? இல்ல, அது இந்த 3 பிரயாக்ராஜ் நதி ஒண்ணு. சங்கமிக்கும் இடம். அதுதான் அந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, மகா கும்பமேளா பிரயாக்ராஜ்ல தான் மெயினா நமக்கு ஃபைனலா அந்த இதுல தான் இந்த கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்க கூடிய இடத்துல நடக்கக்கூடியது. ஸோ அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அந்த நதியில போயிட்டு நீராடுவாங்க, அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி மகா கும்பமேளா. ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அதேதான். ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை ஆய்வுத்துறை, எந்த வருஷம்? 1875 Jan 15. எஸ், ஜனவரி 15 1875. ஸோ இதுவும் ஸ்டார்ட் பண்ணி 150 வருடங்கள் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அதனால முக்கியமானது. தேசிய மஞ்சள் வாரியத்தோட தலைமையகம் எங்க அமைக்கப்பட்டிருக்கும்? தெலுங்கானா. நிசாமாபாத், தெலுங்கானால அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம முந்தானேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம், இந்த குர்குமின் அதிகமா இருக்கக்கூடிய மஞ்சள் எங்க விளைவிக்கப்படுது? மேகாலயா. எஸ், கரெக்ட், மேகாலயா. ஓகேவா? ஜிஞ்சர் சிட்டி மிசோரம் தானே? ஜிஞ்சர் சிட்டி மிசோரமா? ஸோ அது தெரியலையே. ஜிஞ்சர் போன வாரம் படிச்சோம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, மிசோரம் படிச்சோம். ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, என்ன கேக்குறாங்க? ஜிஞ்சர் ஜிஞ்சர் சிட்டி சிட்டி கேக்குறாங்க. எதுன்னு. மிசோரம் தான் அது. ஓகே, அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அப்படிதான். ரைட். மேம் அது 4 பிளேஸ்ல நடக்கும் மேம். பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேஷ் ஒன்னு, ஹரித்வார் ஒன்னு, உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ் ஒன்னு, நாசிக் மகாராஷ்டிரா. 4 இடத்துலயும் மகா கும்பமேளா நடக்கும். ஓகேங்க. ஜிஞ்சர் சிட்டி மிசோரம் தான் மேம். மிசோரமா? நித்தி ஆயோக் சொல்லியிருப்பாங்களா? நிதி ஆயோக். நிதி ஆயோக். இது நம்ம பார்த்தோமா? நம்ம தான் பார்த்தோம் மேம். ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, குவாலிட்டி அதிகமா இருக்கு, அதனால அது ஜிஞ்சர் சிட்டின்னு. மத்த சிட்டியே ஏன் இஞ்சி தமிழ்நாட்டுல விளையாதா அப்படின்னு கூட கேட்டீங்களே. அப்படியா? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருக்கோம், முன்னாடி பார்த்துருக்கிறோமா? ஓகே, ரைட். ஸோ தமிழ்நாடு அரசு கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் ஸோ எங்க அமைக்கப்பட்டிருக்கு? சேலம் தலைவாசல். எஸ். ஸோ இது வந்து நமக்கு பாலிசி நோட்ஸ்லயும் வரும் இந்த டேட்டா. இது எந்த பேங்க் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எஸ், நபார்ட் பேங்க் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டிஆர்டிஓ எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1958. எஸ், 1958ல 1958. ஓகே. ஸோ அடுத்தது இந்திய ராணுவ தினம் எப்போ? ஜனவரி 15. ஜனவரி 15. எஸ். ஸோ யாரு வந்து இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய கமாண்டரா நியமிக்கப்பட்டிருப்பாங்க? கரியப்பா. கரியப்பா. ஸோ அவர் நியமிக்கப்பட்ட அந்த தினம் தான் இந்திய ராணுவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். காந்திய தேசத்திற்கு ஆடை அப்படிங்கிற ஒரு புக் வந்து யார் எழுதியிருப்பாங்க?
லிசா திரிவேதி. Yes. லிசா திரிவேதி வந்து எழுதியிருப்பாங்க. தேசிய கைத்தறி தினம் எப்போ? நேஷனல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 2015 இருந்து தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC எப்போ கொண்டு வந்தாங்க? 2021. 2020 இல்ல 2024 13. 13 தான் கொண்டு 13 தான். எஸ் 2013. ஓகேவா? ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 2008 2008ல. ஸ்கில் இந்தியா மிஷன் அதான் 2015 எஸ் 2015ல. நான் முதல்வன் திட்டம் 23 March 1. 22 March 1. எஸ் 2022 மார்ச் 1. இப்போ என்னன்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க? TN Skill Development Corporation. TN ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாற்றிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் growth எவ்வளவு? ரியல் ஜிடிபி பர்சன்டேஜ் 11 point இல்ல கரெக்ட் தான். 11.19 எஸ் 11.19 இல்லைன்னா 11.2 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் லேர்னிங் ஆப் பேர் என்ன? tutus. எஸ் டியூட்டோஸ் அப்படிங்கிறது டியூட்டோஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு? மாமல்லபுரத்தில் நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடார் எந்தெந்த பிளேஸ்? திருச்சி, சேலம், சென்னை, கோவை. எஸ் சென்னை, திருச்சி, சேலம், ஒசூர், கோவை 5 பிளேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஊதியக்குழு பேமெண்ட் அது பேர் என்ன? பே கமிஷன் போடுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 7th பே கமிஷனோட ஹெட் யாரு? அசோக் குமார் மாத்தூர். ஃபர்ஸ்ட் பே கமிஷனோட ஹெட் ஸ்ரீனிவாச வரதாச்சாரி. ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க பே கமிஷன்? 10 வருஷம். எஸ் 10 years ஒன்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. இந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்க? 1+2 ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. எத்தனாம் தேதி வரை படிச்சிருக்கிறீங்க? 20 தான் மேம். 20 6 to 10 10 to 15 15. ஓகே. இதுல வந்து இடையில வந்து ஜான்வரியோட கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கு 2025. ஆமா மேம். நான் வந்து எழுதி வச்சிருந்ததை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்து படிச்சீங்களா? சும்மா பார்த்தேன் மேம். அதனால என்ன சொல்லிருக்கோமே. அதான் ரைட். இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எந்த வருஷம்? 23. எஸ் October 7 2023 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். த தமிழ் போர்ட்ரேட் ஆஃப் அ கம்யூனிட்டி அப்படிங்கிற புக் வந்து யார் எழுதினாங்க? தமிழ் போர்ட்ரேட் ஆஃப் அ கம்யூனிட்டி. எஸ் நிர்மலா லக்ஷ்மன். நிர்மலா லக்ஷ்மன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருப்பாங்க 2025? என்ன ஒரு அமைதி? வித்தியாசமா இருக்குமா? அடன்லே அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ் அடன்லே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஹார்ட் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எந்த மினிஸ்ட்ரியோடது? டெக்ஸ்டைல்ஸ். எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோடது. ஓகே. கேர்ள்ஸ் ஹையர் எஜுகேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக முக்கியமந்திரி நிஜூத் மொயினா 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் தொடங்கியிருப்பாங்க? அஸ்ஸாம். கரெக்ட், அசாம். அசாம். ஓகே, அசாம். த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படிங்கிற பயோகிராஃபி யாரோடது? சுவாமிநாதன். சுவாமிநாதன். எஸ், எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களோட பயோகிராஃபி தான் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எந்த வருஷம்? அந்த புக்கை எழுதுனது பிரியம்பதா ஜெயக்குமாரா? என்னங்க புக் எழுதுனதா? அந்த புக் த மேன் ஆமா. ஹூ ஃபெட் இந்தியா எழுதுனது பிரியம்பதா பிரீதம் ஜெயக்குமார். பிரீத்தம் ஆமா, பிரீதம் பதாவா அவங்க தான். ஓகே. பிரீதம் பதா ஜெயக்குமார். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8, 1942. ஸோ இதில் காந்தி அரெஸ்ட் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? 44ல. 1944. மே எஸ், 6. 1944 மே 6ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க? ஆகா கான் கோட்டை. ஆகாகான் கோட்டையில. ஆகா கான் கோட்டையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஓகே. நம்ம தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை யாரு தலைமை கமிட்டி? ஜஸ்டிஸ் முருகேசன். முருகேசன் கமிட்டி. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கமிட்டியில? 14 பேர். 13 பேர். 14 பேர் வந்து இருந்திருப்பாங்க. எஸ். இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் எப்போ? 2023. 2023. தமிழ்நாடு மில்லட் மிஷன் 23ல இருந்து 28 வரைக்கும். எஸ், 23ல இருந்து 28 வரைக்கும். ஸோ இந்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில ஒரு டெஸ்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன டெஸ்ட்? இந்த 358க்கு வந்து ஸ்லாஸ் அப்படிங்கிற எக்ஸாம். ஸோ இந்த 3, 5, 8 இந்த வகுப்புக்கு தொடர் இடைவெளியில மாநில அளவிலான கற்றல் அடைவு தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லாஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. உலக பழங்குடியினர் தின விழா, வேர்ல்டு ட்ரைப் ஃபெஸ்டிவல் எப்போ? ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. அகல் விளக்கு திட்டம் எப்போ தொடங்குனாங்க? அது ஆகஸ்ட் 9, 2020. ஆகஸ்ட் 9, 2025 புதுக்கோட்டை கீரமங்கலத்தில் வச்சு தொடங்கி இருப்பாங்க. ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கானது? 9 to 12. 9th to 12th வரைக்கும். கீரமங்கலம் யாரு பிறந்த ஊரு? முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊரு. Why the Constitution Matters யாரோட புக்கு? D.Y. Chandrasud. When Audit Matters வினோத் ராயோடது. Why am I atheist? பகத் சிங். Why Bharat Matters? ஜெய்சங்கர். ஓகே. அன்னபோஸ்ட்ல வின் பண்ண ஒரே ஒரு பிரசிடென்ட் யாரு? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில், டிரைவர் இல்லாத மெட்ரோ ட்ரெயின் எங்க? பெங்களூர்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்க? டெல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ எங்க? கல்கத்தால. ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ எங்க? வாரணாசி. கொச்சி. ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ஏதோ இப்போ வந்திருக்கும். அண்டர் வாட்டர் வந்து கொல்கத்தா. வாரணாசியில வந்து இது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளைட் ஒன்று ஹெலிகாப்டர்ல வந்து அந்த பேரிடர் டைம்ல மீட்பு நடவடிக்கை, அதோட பேர் என்ன? ஏதோ போட் போட்டு பிக்சர் பார்த்த ஞாபகம். போட் போட்டு பிக்சர் கிரீன் ஹைட்ரஜன்ல போட்டதா ஏதோ ஒண்ணு மேம், மறந்து போச்சு மேம்.
சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை மெட்ரோ எப்போ தொடங்கி இருப்பாங்க? ஐ மீன் எப்போலேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கும்? 2015 இருந்து 15ல நமக்கு இது பண்ணி 2017ல இருந்து அது இதாக ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா யாரு? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் எங்க இருக்கு? நாக்பூர்ல மகாராஷ்டிரா. எஸ், நாக்பூர் சாத் நௌரி அப்படிங்கிற வில்லேஜ். சாத் நௌரி அப்படிங்கிற வில்லேஜ் நாக்பூர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மொபைல் பேங்கிங், ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லோரும் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆன வில்லேஜாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் சாத் நௌரி. வேர்ல்டு லயன் டே எப்போ? ஆகஸ்ட் 10. ப்ராஜெக்ட் லயன் 15th August 2020. 15 ஆகஸ்ட் 2020ல. நமோ தீதி ட்ரோன் யோஜனா எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு? 2023 எஸ், 2023-24ல இருந்து எந்த வருஷம் வரைக்கும்? 10 அந்த டியூரேஷன் 28 மேம். 26 வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு வந்திருக்கும். 2025-26 வரைக்கும். ஓகே. உலக யானைகள் தினம் எப்போ? August 12. ஆகஸ்ட் 12ஆம் தேதி. குண்டர் தடுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க? குண்டாஸ் ஆக்ட் 1982ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் எங்க? தெலுங்கானா. ஹைதராபாத், தெலுங்கானா. ஜட்ஜஸ் என்கொயரிஸ் ஆக்ட் எப்போ? 1968. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆர்டிகல் 217. அதே மாதிரி ரிமூவல் ப்ராசஸ் எந்த ஆர்டிக்கல்ல? 218. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணக்கூடியது எந்த ஆர்டிக்கல்ல கவர் ஆகும்? 214ல 5 and 4. 124ல 4 and 5. 124ல 4 and 5 அப்படிங்கிறது கவர் ஆகும். இந்தியாவில் எவ்வளோ ஆசிய சிங்கங்கள் இருக்குது? 891. எஸ், 891. 891. ஆசிய சங்கங்களின் இரண்டாவது வீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி எது? குஜராத் பாட்னா. குஜராத்ல பர்டா அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயம். விலங்குகள் கால்நடைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? 246ல +3 அப்படிங்கிறது இதை வந்து சொல்லும். ராஷ்டிரிய கோகுல் திட்டம் இது எதுக்கான திட்டம்? கைவிடப்படும் பசுக்களை 2014 டிசம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த செயற்கை மழை இருக்கு இல்லையா? சோ இத ஆமா கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு தான் அந்த வள்ளலார் பாதுகாப்பகம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு. பல்லுயிர் பாதுகாப்பகமா? அதேதான். ஓகே. சோ இந்த செயற்கை செயல்படுற மாதிரி தெரியல. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பேரளவில் இருக்கும். அதெல்லாம் எந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். ஓகே. ஸோ செயற்கை மலை அப்படிங்கிறதுல நமக்கு என்னெல்லாம் சேர்ப்பாங்க? சில்வர் அயோடைடு, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. எஸ், சில்வர் அயோடைடு, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? செயற்கை மலையில் என்ன சேர்க்குறாங்க? ஆசிட் ரெயினும் கேட்டிருப்பாங்க. ஆசிட் ரெயினும் கேட்டிருப்பாங்க. அமில மழை. ஸோ ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிறது யாரு லான்ச் பண்ணியிருப்பாங்க? Border Security Force. BSF. ஓகே. BSF ஆக்ட் எப்போ? 64 68. கரெக்ட்.
1968 கொண்டு வந்தது 65ல் கொண்டு வந்திருப்பாங்க. சட்டம் வந்து 68ல் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 அம்ச திட்டம் கொண்டு வந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. கரெக்ட், தமிழ்நாடு. ஓகேவா, சூப்பர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்ன சுவிதா திட்டம். ஸோ எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்திருப்பாங்க? கர்நாடகா. எஸ், கர்நாடகா. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு போயிட்டு கொடுக்குறாங்களோ சேம் அதே மாதிரிப்பட்ட ஸ்கீம் தான். ஆனால் அங்கே எத்தனை வயசுக்கு மேலே கொடுப்பாங்க? 75. எஸ், 75+ அப்படிங்கிறது கொடுப்பாங்க. வெற்றி பள்ளிகள் திட்டம் எப்போ தொடங்கினா? 25ல ஆகஸ்ட் 17 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? வைப்ரண்ட் எஜுகேஷனல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஸ், வைப்ரண்ட் எஜுகேஷனல் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, பிரிவினை கொடுமைகள் தினம் எப்போ? ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 14. இதே ஆகஸ்ட் 14 விமன் ரிலேட்டடா ஒரு டே பார்த்துருக்கோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தினம் அப்படிங்கிறதும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான். ஸோ பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவினை கொடுமை தினமும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தினமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அவ்வளவுதான். 15 வெற்றி பள்ளிகள் தானே பிளாக் லெவல்ல இது பண்றது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஆமா, மாடல் கரெக்ட். ஸ்கூல்ஸ், பட் பிளாக் லெவல்ல இது வைப்ரண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, அவார்ட் 15 இருக்குமே மேம். சில்வர் ஸ்காட்சா ஏதோ பேரு. எஸ், ஆமா. இப்போ இந்த மூணு கேட்டகரியில கிடைச்சிருக்கும். சில்வர்ல வாங்கிருக்காங்க. கரெக்ட். 2 சில்வர், 1 பிரான்ஸா? கோல்டு. ஒரு கோல்டு. ஒரு கோல்டு, சாரி. 2 சில்வர் 1 கோல்டு. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வந்து என்னன்னா 15ஆம் தேதி வரைக்கும் தானே? எஸ் மேம். ஓகே, நாளைக்கு வந்து அடுத்த 5 நாள் படிச்சுக்கோங்க. மதுரா விஜயம் எழுதினது யாரு? கங்காதேவி. ஸோ யாரு போயிட்டு அலாவுதீன் கில்ஜிட்ட அடைக்கலம் ஆயிருப்பாங்க? அதனாலதான் மாலிக் காஃபூர் வந்து தமிழக சுந்தரபாண்டியன். ஓகேவா, ஃபைன். இந்த அரசு தலைமை செயலகமா இருந்தது இது பாண்டியர்கள் பீரியட்ல. எழுத்து மண்டபம் அப்படிங்கிறது. இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தோட பேர் என்ன? தட்டார்காணி. தட்டார்காணி. ஓகே. சோ கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம்? சாலபோகம். பட்டவிருத்தி. எஸ், பட்டவிருத்தி. பிராமின்ஸ்க்கு சாலபோகம். ஆமா, நார்மலா பிராமின்ஸ்க்கு சாலபோகம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. கல்வெட்டு கிராம நிர்வாகம், பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய மானூர். அதே சோழர்களோடது உத்திரமேரூர். இந்த குதிரை வணிகம் பத்தி 2 பேர் பேசியிருப்பாங்க. யார் யாரு? மார்க்கோ போலோ. எஸ், மார்க்கோ போலோவும் வாசப்பும். குதிரை வணிகம் செய்யக்கூடியவங்கள என்னன்னு சொன்னாங்க? குதிரை செட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டியர் காலத்துல முழு வீச்சுல இயங்கின துறைமுக நகரம், ஹார்பர் சிட்டி? காயல் பட்டினம். சோ ஒரு குதிரையோட சராசரி விலை எத்தனை செம்பொன் தினாருன்னு சொல்லிட்டு வாசப் சொல்லியிருப்பாங்க. 220 அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. பொருட்காட்சிகள் நடத்தப்பட்ட இடம் என்னன்னு சொன்னாங்க? தவளம் அப்படிங்கிறது. உள்ளூர் தலைவர் வந்து நிறைய ஏரிகள் எல்லாம் வெட்டி இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? இருப்பைக்குடி கிழவன் அப்படிங்கிறது. சமுதாய குழுக்களோட பேர் என்ன? சித்திரமேரி பெரிய நாட்டார். திருவரங்கம் கோவில்ல பட்டம் சூட்டி கொண்ட அரசன் யார்? பாண்டியரசன். சுந்தரபாண்டியன். சடையவர்மன். சுந்தரபாண்டியன்.
ஓகே. சித்தன்னவாசல் குகை கோவில்ல காணப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. சோ அது யாரால உருவாக்கப்பட்டுச்சு? கௌதமர் கௌதமர், இளங்கௌதமர் இளம் கௌதமர். சோ அத புதுப்பிச்சது யாரு? ஸ்ரீவாரன் ஸ்ரீவல்லபன். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவரு புதுப்பிச்சிருப்பாரு. சூப்பர். சோ மாலிக் கபூர் எப்போ மதுரையை ரீச் பண்ணிருப்பாரு? 128 1293. மாலிக் கபூர் சாரி 1311. நீங்க வந்து மார்க்கோ போலோ சொல்லிட்டேன். எஸ் கரெக்ட். ஓகே. சோ மாலிக் கபூர் ஓகே. அலாவுதீன் கில்ஜியோட அரசவை கவிஞர் யாரு? அமீர் குஸ்ரு. எஸ் அமீர் குஸ்ரு. மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? மொராக்கோ, வெனிஸ், இத்தாலி. வெனிஸ். இத்தாலி வெனிஸ். எந்தெந்த வருஷம் காயலுக்கு வந்திருப்பாருன்னா 1288 1293 வந்திருப்பாரு. ஸோ அடுத்தது கடைசி கொஸ்டின் வந்து என்னன்னா, அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். சம்பந்தர். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரி டெல்லி சுல்தான்ஸ் படிக்கிறீங்களா? அது படிச்சிட்டோம். படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம். ஆமா. ஓகே. இந்த வீக் நடத்துற ஹிஸ்டரி படிக்க